நமச்சிவாயம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின்கரத்தவளே கரை கண்டதவனுக்கு மூத்தவளே என்றும் முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் என் நெஞ்சில் நிந்திப்பதேது. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தினி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கக்கூடிய இந்த 2026 நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து உங்களோடு என்னையும் சேர்த்துக்கோங்க. அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தடைகள் எல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியம், மெயினாக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பிரார்த்திப்போம். ஸோ 2026 இந்த வருஷம் காமனாக என்னென்ன பயிற்சிகள்லாம் இருக்குது, எப்படி இருக்க போகுது. இப்போ முதல்ல கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துருவோம். இந்த 2026 பொறுத்தவரையிலும் குரு பகவான், ராகு கேது, சனி இந்த 3 பெயர்ச்சிகளும் இந்த 2026 அமைகின்றன. இது ஒரு சூப்பரான விஷயம், ஒரு நல்ல செய்தி. ஏன்னா அது 3மே உயர்ந்த கிரகங்கள். இந்த 3மே ரொம்ப நாள் ஒரு டைம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய கிரகங்கள். எப்படி இந்த சூரியன் புதன் சுக்கிரனை முக்கூட்டு கிரகங்கள், இவங்க எப்பவுமே ஜாயிண்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதை போல் சனி பகவான் 2.5 வருஷம், ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அப்போது இந்த 2026 குரு பெயர்ச்சி இருக்குது, சனி பெயர்ச்சி இருக்குது, ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இதனால் இந்த 2026 டோட்டலாகவே நம்ம எல்லாருடைய லைஃப்பும் சேஞ்ச் ஆக போகுது. இந்த பிரபஞ்சத்துக்கே, இந்த நாட்டிற்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில், நீங்களே எதிர்பார்க்காத வகையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையிலே கூட அது இருக்கலாம். நான்லாம் இப்படி வருவேன்னு நினைக்கவே இல்லை சாமி, நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், நான் இந்த கஷ்டத்தில் விட்டுட்டு நான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வருவேன் நான் நினைக்கவே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பல மாற்றங்கள் நிகழும். காரணம் என்ன? சனி பயிற்சி நடக்க போகுது. இதனால் திருக்கணித பிரகாரம் தான் மீனத்தில் இருந்தார். இப்போ மார்ச் மாதத்துக்கு பிறகு அவர் பர்மனண்ட்டாகவே வாக்கியப்படி திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்க போகுது. ராகு கேது, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது, அதே போல் இந்த வருஷத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்போது கால புருஷனுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அந்த 9ஆம் அதிபதி சுப கிரகம் உச்சம் அடைஞ்சாலே அந்த வருஷம் சூப்பராக இருக்கும். இந்த 2026 நல்லா இருக்கும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு பதில் சொல்லணும்ல. ரொம்ப சிம்பிள் சார். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிகுந்த சுபத்துவமான ஒரே கிரகம் தேவகுரு. அந்த குருவானவர் இந்த 26வது வருஷத்தில் உச்சம் பெறுகிறார். கடகத்தில் உட்கார்றாரு. அவருக்கு சனி பகவானோடு தொடர்பு, சனி பகவானுக்கு வீடும் கொடுக்கிறார். அப்போ உச்சம் பெற்ற குரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்து அதோடு கூட குருவும் சனியும் தொடர்பு ஏற்படுகிறது. இதனால் இந்த பூமி, பிரபஞ்சம், உலகம் முழுவதும் சுபத்துவம் அடைகிறது. அந்த பாவகர்மாலாம் மேக்சிமம் உங்கள் பாவகர்மாலாம் தொலைய போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைய போகுது. நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வருடமாக, நிலையான மகிழ்ச்சி, நிலையான ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த வருஷம் அமையப்போகுது. ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும், ராசியை கூட விடுங்க,
ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, நிச்சயமாக என்னதான் 7.5 சனி இருந்தாலும் இந்த 7.5 சனியை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. 7.5 சனியை தூக்கி குப்பை ஓரமாக வைங்க சார். அந்த கவலையை தூக்கி ஒரு கேரி பேக்கில் முடிச்சு போட்டு அழகாக கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருங்க, குப்பையில் போட்டுருங்க. உங்கள் கவலைகளை எல்லாம் குப்பையில் போட்டுருங்க. உங்களுடைய கண்ணீரை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அழகாக ஒரு மூட்டை கட்டி, கேரி பேக்கில் மூட்டை கட்டி அழகாக குப்பையில் போட்டுடுங்க. சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்மளுடைய மேஷராசி அன்பர்கள் கஷ்டப்படுவது? ஸ்பெசிஃபிக்காக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நிறைய எந்த வகையிலானாலும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், எனி பிஸ்னஸ், மெயினாக ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டெக்ஸ்டைல்ஸ் அந்த ஃபீல்டு, அது கம்பெனிஸாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இல்லை டெக்ஸ்டைல் ஃபீல்டு மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஷோரூம்ஸ், பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு பில்டர்ஸு. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பெரிய கம்பெனிஸாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஐடி ஃபீல்டாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனதருமை மேஷராசி என்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் 2 வகைப்படும். ஒன்று, கால நேரம் உங்களை ஏமாற வைக்கிறதான. நம்பி இருந்த சாமி, நான் இவரை நம்பி போன சாமி, நான் ரொம்ப ட்ரஸ்டடாக நான் இதை இருந்தேன், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, திடீர்னு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. இது கால நேரத்தால் வரக்கூடிய ஏமாற்றம். நாம் ஜெயிப்போம், இதனால் நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும், இதனால் நமக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி போயிட்டு அதில் வரக்கூடிய ஏமாற்றம் இருந்தால் அது கால நேரத்தால் வந்த ஏமாற்றம். கிரகம், உங்கள் ஜாதகம், உங்கள் தலையெழுத்து, உங்கள் கர்மா அப்படி மாற்றி விட்டுடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் இப்போ 7.5 சனி, அந்த மாதிரி நம்ம காரணம் சொல்லலாம். ராகு மேஷத்தை பார்க்குறாரு, சனி 7.5 சனியாக இருக்குது அப்படின்னு நம்ம அதை காரணம் சொல்லலாம். அப்போ அது போல் ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட், உங்கள் கர்ம வினைகளால் வந்த கஷ்டங்களாகவோ ஏமாற்றங்களாகவோ இருந்தாலும், அல்லது பெரிய கற்பனைகளோடு தெரியாமல், நான் கொஞ்சம் கூட யோசித்து கூட பார்க்கல எனக்கு இப்படி நடக்கும்னு, ஆனால் நான் டோட்டலாக இப்படி ஆயிடுச்சு சாமி, எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி, ஒரு விபத்துக்கள் மாதிரி. அப்போ அந்த மாதிரி நான் நல்லா போயிட்டு வந்தது, திடீர்னு இப்போ கம்பெனி டவுன் ஆகிடுச்சு சொல்கிறோம்ல, நல்ல க்ரோத் சூப்பராக இருந்தது சாமி, கடன் நல்லா போய்கிட்டு இருந்தது, நல்ல சேல்ஸ் இருந்தது, திடீர்னு குறைஞ்சி போச்சு, லைஃப் நல்லா போய்ட்டு இருந்தது, திடீர்னு ஒரு விபத்து வந்தது, முடக்கி போட்டாங்க, திடீர்னு ஒரு நோய் வந்தது, முடக்கி போட்டாங்க. அப்போ எதிர்பாராமல் வரக்கூடிய ஏமாற்றங்கள், ஒன்று எதிர்பார்த்து வரக்கூடிய ஏமாற்றம், இன்னொன்று எதிர்பாராமல் வரக்கூடிய ஏமாற்றங்கள். அப்போ 2க்கும் காரணம் ராகு. ஏன்னா ராகு மேஷராசியை 3வது பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது இப்போ மட்டும் இந்த 2026 மட்டும், ஏன்னா இந்த 2026 நவம்பர் மாதம்தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ அது வரும் 11 மாதங்கள் இந்த ராகு உங்களை பார்க்க தான் போகிறார். ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே, 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வந்து விடுகிறார். 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார்னா, தொழில் அமைப்புகளாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், சுய தொழில் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் மேஷராசி அன்பர்களே, இந்த 2026 குருவுடைய கருணையால்,
குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் சரிதான், மேஷராசியில் இப்போ கூட நம்ம இடத்துல ஒரு தொழில் நிறுவனம் வச்சு செய்யக்கூடியவங்க, ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. மாதத்துக்கு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மாதத்துக்கு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நிறுவனம் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் அடுத்தடுத்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த கம்பெனி அவங்க நம்மக்கிட்ட நம்முடைய பதிவுகளை பார்த்துட்டு, நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நம்மக்கிட்ட வராங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு சில வழிகாட்டுறோம், நாம் போய் கிட்ட நின்று சில விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 18 நாட்கள் நம்ம அங்கே தங்கியிருந்தோம். அவ்வளோ பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. இப்போ அவங்க திரும்பவும் அந்த குரோத் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போது இதை போல மேஷ ராசி என்பர்களே, உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு ஸ்ட்ரகிளிங், ஒரு தடை, ஒரு தொய்வு ஒரு இரக்கம் ஏற்பட்டிருக்குமேயானால் கவலையே வேண்டாம். மேஷ ராசி என்பர்களே, அன்னை வாராகி இருக்கிறாள், நல்லது நடக்கும். சார், மேஷராசிக்கு 7.5 சனின்னு சொல்லிட்டு யாரும் பயமுறுத்தினாலும் நீங்கள் பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் வழிமுறைகள் இருந்து, எப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கு இறைவன் இருக்கிறான். முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்துருக்க பராசர மகரிஷியிலிருந்து, அகஸ்திய மகரிஷியிலிருந்து, புலிப்பாணியிலிருந்து நம்முடைய சித்தர் பெருமக்கள் ஜோதிடத்தை நமக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, பரிகாரங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அது சொந்த வாழ்க்கையிலாக இருக்கலாம், பொது வாழ்க்கையிலாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம். ஏன்னா மேஷராசிக்கு இது ரொம்ப கடுமையான காலம், வாழ்வாசாவா காலம். அரசியலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த முறை அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கணும். அரசியல் நண்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான இயராக இது அமைய போகுது. நிறைய நண்பர்களுக்கு, அரசியல் நண்பர்களுக்கு அவங்க இந்த வேலையை செய்தே காட்டணும், சாதிச்சு காமிக்கணும், ப்ரூஃப் பண்ணணும். அப்படி ஒரு நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேஷராசி அன்பர்கள். அப்போ நீங்கள் அரசியல் துறையாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போலத்தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சில பேருக்கு இந்த இடதோஷ பிரச்சனைகள், வீடு சரி இருக்காது, கம்பெனி சரி இருக்காது, கடைகள் சரி இருக்காது, இடதோஷங்கள், செய்வினை கோளாறுகள், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இவையும் உங்களுக்கு சரியாகும். மெயினாக ஃபண்டு லாக் ஆகிறது, ரொட்டேஷன் லாக் ஆகிறது, அல்லது பலவிதமான சிக்கலில் போய் மாட்டிக்கிறது. ஒரே நேரத்தில் பலவிதமான சிக்கலில் ஒரு 10 கோடி ரூபாய் 12 கோடி ரூபாய்க்கு மாதம் வட்டி கட்டுற மாதிரி ஒரு மொத்தமாக ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறது. வருமானம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இப்படி எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த 2026 உங்களை வாழ வைக்கும் புத்தாண்டு. உங்களை வாழ வைக்கும் புத்தாண்டுக்கு வரவேற்கிறோம். நல்லதே நடக்கும். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம். ரிஷபராசி நேயர்களே, இனிதான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற காலங்கள் அமைய போகுது. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை முன்னேற்றங்கள், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நன்மைகள் நடக்கும்.
காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரையிலும் உங்களுக்கு 2ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் 3ஆம் இடம் முயற்சிங்கிற ஸ்தானத்துக்கு போகிறார். சார் எப்பவுமே உங்களுக்கு சொல்கிற சார், ரிஷபராசி என்பர்களுக்குன்னு இல்லை, பொதுவாகவே அவங்க நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு குடும்பமாக, பெரிய குடும்பங்களாக இருந்தாலும், அல்லது வயசில் ஒரு மூத்தவங்களாக இருந்தாலும், அல்லது ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு பெரிய ரொட்டேஷன் செய்யக்கூடியவங்க, பெரிய கௌரவமான குடும்பங்களாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்வது உண்டு, உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு குருவை, குல குருவை நீங்கள் நியமிக்கணும். ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கிறாங்க, இதனால் வரையிலும் அவங்க நல்லபடியாக அவங்க லைஃப் போய்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட மாதத்துக்கே ஒரு 60 கோடி 70 கோடி அவங்க ரொட்டேஷன் பண்ணுறாங்க. ஒரு 4-5 ஷோரூம் வச்சுருக்கிறாங்க, ஒரு பக்கம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கோகோனட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மில்லுங்க வச்சு நடத்துகிறாங்க. அப்போது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இதெல்லாம் ஒரே நேரத்தில் அவங்களுக்கு சிக்கல்கள் வந்து சேர்கிறது. சிக்கல்னால் எப்படிங்க, இமீடியட்டாக ஒரு 25 கோடி ரூபாய் வேணும் அந்த மாதிரி. அப்போ ஒரு தொழில் நிறுவனம் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்காங்க, இதுவரையிலும் அவங்க யாரையுமே எங்கேயுமே போனது கிடையாது, தொட்டதெல்லாம் தொலைன்னு வந்தது. திடீர்னு இந்த 2025 வந்து சிக்கலில் மாட்டிக்கிறாங்க மார்ச் மாதத்துலேருந்து. அப்போ அவங்க நம்மக்கிட்ட வராங்க, நம்ம அவங்க சில விஷயங்கள் சொல்கிறோம், நம்மக்கிட்ட வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் நாங்கள் போய் அங்கே தங்கியிருந்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அப்போது எதுக்காக சொன்னால், ஒரு குரு முக்கியம், ஒரு வழிகாட்டுதல் முக்கியம். யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும், நீங்கள் ஒரு மந்திரியாக இருக்கலாம், ஒரு அமைச்சராக இருக்கலாம், இதை செய்யுங்க, இதை இந்த இடத்துல செய்யுங்க, இதை இந்த நேரத்தில் செய்யுங்க, இதை இப்படி செய்யுங்க, இந்த வழிமுறைகளை செய்யுங்கன்னு சொல்லி உங்களை வழிகாட்டுவதற்கு ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், நியமிச்சுக்கணும். சாமி நீங்கள் என்ன சொல்லுங்களோ சரி, எனக்கு இதுதான் கஷ்டம், இது எனக்கு கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு குருவை நீங்கள் நியமனம் செய்வீர்களே. ஆனால் இந்த, ஏன்னா பாருங்கள், சனி பகவான் ரிஷபராசியை பார்க்குறார். ரிஷபராசிக்கு கஷ்டம்னு சொல்கிறோமே, இந்த ரிஷபராசிக்கு கஷ்டத்துக்கான காரணம் என்ன? எந்த பதிவிலையாவது யாராவது சொல்லியிருக்கிறாங்களா, ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்களா? காரணம் கண்டுபிடிச்சா தானே, நோய் கண்டுபிடிச்சா தானே நம்ம அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியும், மருந்தை தீர்மானிக்க முடியும். இந்த மருந்து சாப்பிடப்பா, இது சரியாக போகும்னு சொல்ல முடியும். அப்போ இன்றைக்கி அதெல்லாம் யாருமே அதுக்கெல்லாம் தயாராக இல்லை. நல்லா இருக்கும். அப்போ இந்த 2026 பொறுத்த வரையில் ரிஷபராசி அன்பர்களே, நிஜமாகவே உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. குருவை தேடி ரிஷபராசி என்பர்கள் நீங்களாகவே முயற்சி எடுப்பீங்க. நமக்கு ஒரு குரு வேணும்ப்பா, நமக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் வேணும்ப்பா, நமக்கு ஒரு வழிகாட்டி வேணும், நீங்களே தேடி வருவீர்கள். இந்த வருஷம் நல்ல ஒரு குரு அமைஞ்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் சாமி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்து, ஏன்னா ராகு கேது 4-10 அமைந்திருக்கிறார்கள். ராகுவும் கேதுவும் மையப்புள்ளியில் இருக்கிறார்கள். சென்ட்ரல் பாயிண்ட், மிட் பாயிண்ட்னா ராகு கேதுவுடைய வலையில் இப்படி நாகம் பின்னிக்கிட்டு இருக்குன்னா நடுவில் ஒரு போன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போன் அதுதான் ரிஷபராசி அன்பர்கள். அப்போ ராகு கேதுவுடைய பிடியில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு குருவுடைய பார்வையால், குருவுடைய கடாட்சம் கிடைத்து, அவர்களுடைய பாவங்கள் விலகி, கர்மாக்கள் விலகி, கர்ம தோஷங்கள் விலகி, ஒளிமயமான எதிர்காலம், நிலையான மகிழ்ச்சி, உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், ஆப்ரேஷனில் வெற்றிகள், ஆயுள் பாவம் அதிகரித்தல், திருமணங்கள், வீட்டில் சுப விசேஷங்கள், மங்கள விசேஷங்கள், மாணவ செல்வங்கள் கல்வியிலே சிறந்து விளங்குதல், படிப்பு, உயர்கல்வி, ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடுகள் செல்வது, அதே போல் வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகள், வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய அன்பு குழந்தைகளுக்கு, அன்பு பெரியோர்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்புகள், வேலையில் நல்ல முன்னேற்றம், ப்ரமோஷன்,
இது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த 2026 அமைகிறது ரிஷப ராசி அன்பர்களே. அப்போ நீங்கள் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், அதே போல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் உங்களுக்கு உயர் அதிகாரிகளால் ஒரு ப்ரெஷர், ஒரு டார்கெட், ஒரு கார்னர் செய்வது, உங்களை ஒரு இன்சல்ட் பண்ணுவது, இது போன்ற சில நடவடிக்கைகள் உங்களுக்கு இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை ரிஷப ராசி அன்பர்களே. இந்த 2026 மார்ச் மாதத்துலேருந்து அதெல்லாம் படிப்படியாக குறையும். இல்லை சாமி, என்னால் வேலையே செய்ய முடியல, என்னால் வேலைக்கு நிம்மதியாக போக முடியல, என்ன வேலையை காப்பாற்றிக்கணும், கமிட்மெண்ட்டில் இருக்கேன், எப்படியாவது எனக்கு வேலையை காப்பாற்றி கொடுங்க, இல்லைனா எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, எனக்கு வேலை கிடைக்கணும். நிச்சயமாக கவலைப்படாதீர்கள் ரிஷப ராசி அன்பர்களே. அதற்கெல்லாம் வழிவகை உண்டு, பரிகாரங்கள் உண்டு. அப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையை இழந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை விரோதங்கள், அதன் அடிப்படையில் வந்த செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், எதிரிகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள், அரசியல் பழி வாங்குதல், அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள். நான் தப்பே பண்ணல சாமி, என்னை இப்படி மாட்டி விட்டுட்டாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும், கால நேரத்தால் வந்த கஷ்டங்களாக இருந்தாலும், அல்லது எதிரிகளால் வந்த எதிரிகளால் வந்த கஷ்டங்களாக இருந்தாலும், அந்த கஷ்டங்கள் எல்லாம் கலைந்து நிம்மதியான அற்புதமான மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே. அப்போ நிலையான மகிழ்ச்சி, நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 அமைகிறது. உங்களுடைய கேள்விகளுக்கு என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே சாமி, என்னை பற்றி இந்த சப்ஜெக்ட் நீங்கள் பேசுவீங்கன்னு பார்த்தேன் அப்படின்னாக்கா, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும்.